வணக்கங்க. காலையிலே போயிட்டு எப்போவுமே காடை கூண்டை க்ளீன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சரி மேலே கிளம்பி போயாச்சு. போனால் அடிக்கிற மழையில் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. இருந்தாலும் ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக வந்ததுனால வாஷ் பண்ணி விட்டுருவோன்னு கிளம்பியாச்சு. இந்த மேட் எதுக்கு போட்டு வச்சுருக்குன்னு தெரியுதுங்களா? காக்கா இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது. நாங்கள் மேலே கூண்டு வச்சுருக்கிறதுனால காக்காவால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது. கம்ஃபர்ட்லாம் போட்டு தாங்க வாஷ் பண்ணுறேன்னு ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரி பெருக்கி தள்ளிவிடுவோன்னு சொல்லிட்டு இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி தள்ளியாச்சுங்க. பெருக்கி தள்ளும்போது தாங்க நோட் பண்ணேன், கீழே இருக்கிற காடை மட்டும் தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. ஏன் இப்படி அடிபட்டிருக்குன்னு தெரியலன்னு சொல்லி கவனிக்கும் போது தான் அதில் இருக்க ஒரு காடை எல்லா தலையும் குத்தி வச்சுருக்குங்க. பாவம் ரத்தம் வர அளவுக்கு எல்லா காடையுமே குத்தி வச்சுருக்கு. சரி அதை வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு முதல்ல எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எடுத்துகிட்டு மேலே எல்லாம் காடையும் நல்லா தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கு. ஒரு காடை மட்டும் இல்லை, நிறைய காடைங்களை இந்த காடை அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கு. அந்த காடையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த காடை எதுன்னு சரியாக கிளியராக தெரியல. இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு மேலே இருக்க கூண்டில் எடுத்துகிட்டு போய் போடலான்னு சொல்லிட்டு மேலே போட்டாச்சுங்க. அதை எடுத்து போடுறதுக்குள்ளே இந்த காடை அந்த பக்கமாக பறந்து போயிடுச்சு. அதை பிடிச்சிட்டு வந்து திரும்பி கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. அப்புறம் அந்த கூண்டில் வச்சோடனே மேலே இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிச்சுங்க. சரி நம்ம போய் அரிசி போட்டுடலாம், காடைக்கு தீனி காலி ஆகிடுச்சுங்க. இனிமேல் வாங்கிட்டு வந்தால் தான் அதுக்குள்ளே அது பசியாக இருக்குன்னு சொல்லி அரிசி போட்டாச்சு. புறா பார்த்திங்களா, அதுக்கு அரிசி போட்டதை விட்டுட்டு இதில் இருக்கிறத தான் தின்னுது. கீழேயும் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் தாங்க நோட்டீஸ் பண்ணேன், நிறைய காடைங்களுக்கு தள்ள அடிபட்டிருக்கு. சரி எல்லாத்தையும் எடுத்து தனியாக போட்டுருணும்னு சொல்லிட்டு கீழே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி பார்த்தா புறா வேறு அங்கேருந்து இங்கேருந்து தாவி தாவி சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க.